ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे श्रीगुरुपरम्पराम्। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येर्माक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितैर्यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति। अथ आश्वलायनो भगवन्तं परमेष्ठिदम् उपसमेत्य उवाच। நம்ம கைவல்ய உபனிஷத் பார்த்துட்டு இருக்கோம். அதுல சிஷ்யரோட பேரு ஆஷ்வலாயனர், குருவோட பேரு பிரம்மாஜி. லாஸ்ட் வீக்ல பார்த்தோம், அதோட இன்ட்ரடக்ஷன் அந்த தியான ஸ்லோகங்களை பார்த்தோம். இப்போ சிஷ்யர் ஆஷ்வலாயனர் குரு கிட்ட பிரம்மாஜி கிட்ட வந்து பிரம்ம வித்தியையே அருளமாறு கேட்கிறாரு. அதுல என்ன சொல்லுதுன்னா, குருவை எப்படி நாட வேண்டும். இதை வந்து முண்டக உபனிஷத் சொல்லுது. பரீட்ச லோகான் கர்ணச்சித்தான் பிராமணோ நிர்வேத மாயா நாஸ்தி கிருதகிருத்தேன தத் விஜ்ஞானார்த்தம் குருமேவாபிகட்சே சமித்பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். சமித்பாணிகி சகன்னா சமித்தை கையில் எடுத்துக்கொண்டு ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அபிகட்சே. இது ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம், நம்ம அடிக்கடி சமஜிக்கு சொல்லிட்டே இருப்பாரு. ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டனை நாட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க சமித்பாணிகினா அந்த சமித் குச்சியோட வினயத்தோட ஸ்ரத்தையோட பணிவோட அவர் நாடுகிறார். யாரு? ஆஷ்வலாயனர். அவர் பணிவோட தான் நாடுறாருன்னு சொல்லி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அவரோட கேள்வியிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். பிரம்மாவை குருவை எப்படி அழைக்கிறாருன்னா பகவன் கூப்பிடுறாரு. இப்போ நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் ஹாய் சார், ஹலோ மேம் அப்படின்லாம் கூப்பிடுவாங்களா, அந்த மாதிரிலாம் ஹலோ பிரம்மான்னு கூப்பிடாம பகவானாகிய குருவேன்னு கூப்பிடுறாரு. சிஷ்யர் ஆஷ்வலாயனர் முறைப்படி அணுகி பணிவுடன் அழைத்து ஒரு கேள்வியை கேட்கிறார். இப்போ மற்ற உபநிஷத்துலலாம் இந்த கேள்வியே பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கு, ரொம்ப சுற்றி வளைச்சி அப்படி ரொம்ப இதெல்லாம் வச்சு டஃப்பாக கேட்பாங்க. ஆனால் இங்கே வந்து நேரடியாக பிரச்சனை கேட்குறாரு. பிரம்ம வித்தியை எனக்கு சொல்லுங்கள், அவ்வளோதான். கேள்வி சூக்ஷ்மம் இல்லை, எதுவுமே கிடையாது. நேரடியாக பிரம்ம வித்யாம் வரிஷ்டாம் அதிஹி, அதிஹினா எனக்கு உபதேசம் செய்யுங்கள்னு கேட்குறாரு. நேரடியாக கேள்வியை கேட்டு பிரம்ம வித்யானா அறிவு, பிரம்மன்னா பரம்பொருள், பிரம்மனை பற்றிய ஞானத்தை, பரம்பொருளை பற்றிய ஞானத்தை எனக்கு கொடுங்கள். எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிற பிரம்ம வித்யாவை எனக்கு கூடுங்கள்னு கேட்கிறார். எப்படிப்பட்ட பிரம்ம வித்யா? இங்க ஆஷ்வலாயனர் பிரம்ம வித்யாவுக்கு 3 அடைமொழி அட்ஜெக்டிவ்ஸை கொடுக்கிறார். முதலில் வரிஷ்டாம். வரிஷ்டாம்னா மேலான, ஹையஸ்ட். இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்றாரு. மேலான வித்யா. இது மற்ற உபநிஷத்துல வந்து பராவித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. பராவித்யா, அபராவித்யா அப்படின்னு சொல்லுவாங்க. பரானா மேலான. பகவான் கீதையில ராஜவித்யான்னு சொல்றாரு. இது எல்லா ஞானத்திற்கும் மேலான ஞானம் அங்கிறதுனால இது வந்து ராஜவித்யா. இங்க வரிஷ்டாம் மேலான வித்யான்னு சொல்றாரு. இப்ப எல்லா அறிவுமே அறிவு தானே. இதுல என்னங்க மேலான அறிவு கீழான அறிவுன்னு பார்த்தா,
ஒரு அறிவு மேலானதா கீழானதான்னு அந்த பொருளை பொறுத்து, அது எதை பத்தி சொல்லுதோ அதை பொறுத்து தான் இருக்கு. இப்ப நம்ம காது வழியா ஒரு சப்தத்தை கேட்டு மனசுல எண்ணங்கள் ஏற்பட்டு அறிவு வருது. அந்த அறிவு மேலானதா கீழானதான்னு எதை பொறுத்து சொல்லணும்னா, இது மேலானதுன்னு சொல்றதுக்கு முதல் காரணம் என்னன்னா, மேலான பரம்பொருளை பற்றியது, மேலான பிரம்மத்தை பற்றிய ஞானம்ங்கிறதுனால இது மேலான அறிவு வரிஷ்டம். இது மேலான பிரயோஜனத்துக்கு கொடுக்கறதுனால இது மேலான ஞானம். வாழ்க்கையில எந்த ஒரு ஞானத்தை அடைஞ்சாலும் மோட்சம், வீடு பேருங்கிற பிரயோஜனத்தை அடையவே முடியாது. மேலான ஞானம் சொல்றதுக்கு ரெண்டு ரீசன் என்னன்னா, மேலான வஸ்துவை பற்றிய ஞானத்தை கொடுப்பது, மேலான பிரயோஜனத்தை கொடுப்பது. இந்த மேலான பிரயோஜனம்னா என்ன அப்படின்னா, எந்த ஒன்றை அடைந்ததற்கு பிறகு மனம் ஒண்ணுமே கேட்கலையோ அதுதான் அது மோட்சம். அந்த மோட்சத்தை அடைந்தால் அதற்கு மேல் அடைவதற்கு எதுவும் இல்லை. இரண்டாவது அடைமொழி சதா சத்பிகி சேவியமானாம். சதானா எப்பொழுதும், ஆல்வேஸ். சத்பிகினா மேலானவர்களால், சான்றோர்களால், சத்புருஷர்களால், சேவியமானாம் தேடப்படுவது, எப்பொழுதும் சான்றோர்களால் தேடப்பட்ட இந்த ஞானம். இதுவும் இந்த ஞானத்தை பிரைஸ் பண்றதுதான். சத்புருஷர்களால் ஆன்லைன் போர்ட்டல்ஸ் தெரியுமா? ரெக்கார்ட் ஆஃப் பண்ண சொன்னாங்க. அது கட் பண்ணிக்க வேணும், அது பிரச்சனை இல்லை. வரும்போது சொல்லி அனுப்பிச்சாங்க, ஆன்லைன்ல போட்டு போட்டு என்னோட போடுறீங்களா? என்னோட அப்படின்னு சொல்ற. மோட்சத்திற்கு என்ன லட்சணம்னா பரமஹம்சகதி. பரமஹம்சர்களினால் சந்நியாசி அல்லது பரமஹம்சர்னா சந்நியாசி அல்லது ஞானிகள். ஞானியினுடைய கதி துரியம், அவர்களால் நாடப்படுவது துரியம். ஹம்சகதி பரமஹம்சர்களினால் நாடப்படும் கதி எதுவோ அதுதான் துரியம். அதே கருத்தை தான் இங்கு சத்பிஸ் சேவியமானாம், பெரியவர்களால் சத்புருஷர்களால் தேடப்படுவது. இந்த அடைமொழி அஜெக்டிவ்ல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஞானத்தோட இம்பார்ட்டன்ஸை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஸ்ரத்தையோட தான் ஆஷ்வலாயனர் குரு கிட்ட கேட்கிறாரு. கட்டோபனிஷத்துல நச்சிகேதஸ் ஞானத்தை கேட்கிறாரு. யமதர்மராஜா சோதிக்க விரும்புறாரு. இவன் இந்த பையன் சின்ன பையனா இருக்கான், ஏதோ சும்மா கேட்குறானா இல்லை இந்த ஞானத்தோட வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறானா அப்படின்னு சொல்லி சோதிக்க நினைக்கிறாரு. அந்த மாதிரி தான் இப்போ யாராவது நம்மக்கிட்ட வந்து ஆத்மா பிரம்மன்னா என்ன அப்படின்னு சும்மா கேட்டாவே நம்ம ராமாயணத்தை ஆரம்பிச்சிடுவோம். அப்படி இல்லாமல் அவங்க டைம் பாஸுக்கு கேட்குறாங்களா இல்லை நிஜமாலுமே தெரிஞ்சுக்கிற விரும்பி கேட்குறாங்களா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை உபதேசம் செய்யணும். ஏன்னா பல பேச்சுக்கள் சும்மா நம்ம பேசணுமேன்னு பேசுறது. இப்போ யாராவது நம்மக்கிட்ட வந்து நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் நம்ம நல்லா இருந்தா என்ன, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு இது கூட ஒரு காசு கூட பிரயோஜனம் இல்லை. சும்மா ஒரு பேச்சு ஆரம்பிக்கணுமேங்கிறதுக்காக நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு பலர் நம்மக்கிட்ட பேசுறது. அதுபோல ஆத்மாவை பற்றி பிரம்மாவை பற்றி ஒரு ஸ்ரத்தை இல்லாமல் சும்மா ஒரு பேச்சுக்காக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்கே ஆஷ்வலாயனர் இருந்தாரு, நான் ஸ்ரத்தை இல்லாமல் பிரம்ம வித்தியை ஏதோ சொல்லுங்க கேட்குற மாதிரி இல்லை, இது மேலான உயர்ந்த வித்தைன்னு இந்த ஸ்ரத்தை எனக்கு இருக்கு,
இதிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, சிஷ்யனுக்கு இந்த ஞானத்தின் மேன்மை தெரியுது, வேல்யூ வெயிட்டும் புரியுதுன்னு நமக்கு தெரியுது. இங்கே சத்புருஷர்கள் என்றால் தர்மப்படி வாழ்பவர்கள். வேதாந்தம் பேசுகிற ஞானம் தர்மத்திற்கு அதர்மத்திற்கு அப்பாற்பட்ட ஞானமாக இருந்த போதிலும் தர்மப்படி வாழ்ந்தால் மட்டுமே இதை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆவல் நமக்கு வரும். எல்லாத்துக்கும் தர்மக அகில மூலம்னு சொல்லுவாங்க. அதனால சத்புருஷர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த வித்தையை நாட முடியும். அதனால சத்புருஷர்களால் நாடப்பட்ட இந்த வித்தையை எனக்கு அருளுங்கள். நம்ம என்ன விதமான சாதனை செஞ்சுட்டு இருக்கோம், அதை நாம எதை அடைய விரும்புகிறோம், என்ன சாதனை செய்யறோம், எதை அடைய விரும்புகிறோம்னு அதோட வேல்யூவை புரியதான் நமக்கு அதுல நாட்டமும் அதிகமாகும். எத்தனை தடை வந்தாலும் நம்ம சலிக்காம அதை செய்யணும்னு நம்ம நினைப்போம். ஏதோ இதை தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு தெரிஞ்சுக்காம இதுதான் நான் தெரிஞ்சுக்கணும்னு சாமி எழுதி சொல்லுவாங்க. அதை தான் அண்டர்லைன் பண்ணி தெரிஞ்சுக்கிறது தான் அதோட வேல்யூவோடு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இதோட இம்பார்ட்டன்ஸ். மூணாவது அட்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட் வரிஷ்டாம், செகண்ட் சப்திகி, மூன்றாவது நிகூடாம். நிகூடாம்னா ரகசியம். உபனிஷத்துங்கிற சொல்லுக்கு ரகசியம்னு அர்த்தம்னு பார்த்தோம். அந்த உபனிஷத் எதை கொண்டதாக இருக்குதுன்னா பிரம்ம வித்தியை கொண்டதாக இருக்கிறது. நான் கேட்கிற பிரம்ம வித்தியை கொண்டதாக இருக்கிறது. இப்ப பகவான் கீதையில பிரம்ம வித்தியை என்ன சொல்றாருன்னா ராஜ வித்யா, ராஜ குஹ்யம்னு சொல்றாரு. குஹ்யம்னா ரகசியம், மிக மிக மேலானது, யாருக்குமே சொல்லாம வச்சுக்கணும்னு இல்லை. ரகசியம்னா ரேர், அரிதுன்னு அர்த்தம். பகவான் கீதையில ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யக ஆச்சரியவத் ஏனம் அன்யஸ்ருணோதி ஸ்ருத்வா அபி ஏனம் வேதன சைவ கஷ்டித் அப்படின்னு சொல்றாரு. சிலர் ஆத்மாவை ஆச்சரியமாக காட்டுகிறார்கள், சிலர் ஆத்மாவை ஆச்சரியமாக பேசுகிறார்கள், சிலர் ஆத்மாவை பற்றி ஆச்சரியமாக கேட்கிறார்கள். ஆனால் வெகு சிலரே அதை கேட்டாலும் கூட எவருமே அதை முழுமையாக புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி பகவான் கீதையில சொல்றாரு. இந்த ஞானத்தை கேட்பவர்கள் அரிது, கேட்டாலும் புரிந்து கொள்பவர் அரிதிலும் அரிது. அப்படிப்பட்ட பிரம்ம வித்தியை எனக்கு உபதேசம் செய்யுங்கள்னு கேட்கிறார். அடுத்த லைன்லேயே பிரயோஜனத்தை சொல்றார். எந்த ஞானத்தை அடைந்தால் இப்படிப்பட்ட பிரயோஜனம் கிடைக்குமோ அந்த ஞானத்தை கொடுங்கன்னு கேட்கிறார். எவ்வளவு தூரம் ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறாருன்றது இதுல இருந்து நமக்கு தெரியுது. பிரம்ம வித்யான்னு ஒன்று இருக்கு, அது மேலானது, அது பெரியோர்களால் தேடப்படுது, அதோட பிரயோஜனம் இதுங்கிறதே நம்ம கிளாஸுக்கு வந்தால் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு அப்புறம் தான் கிளாஸுக்கு வரணும்னு சாமிஜி சொல்லிட்டா இங்கே நம்ம யாராவது இருக்க முடியுமா? அப்போ நம்ம கிளாஸுக்கு முதல்ல வந்தால் தான் சாதன சதுஷ்டய சம்பத்தினா என்னன்னு தெரியும், அது எப்படி பின்பற்றுறதுங்கிறதே நம்ம கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் சாஸ்திரத்தின் நியமம் என்னன்னா இதை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் சாஸ்திரம் படிச்சா தான் நமக்கு நல்லா புரியுங்கிறது சாஸ்திரத்தோட ரூல். அப்ப இது ஒரு முரண்பாடாக தானே இருக்கு அப்படின்னு சொன்னா இல்லை, இது முரண்பாடு இல்லை. சாதன சதுஷ்டய சம்பத்தின்னா முதலே ஒரு மாணவர் கொஞ்சம் அடைஞ்சிருப்பார், ஆனா இதுதான் சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு அவருக்கு தெரியாம இருந்திருக்கும். விவேகம் இருந்திருக்கும், வைராகியம் இருந்திருக்கும், மோட்சத்துவம் இருந்திருக்கும். இந்த வித்தியை நாடுறதுக்கு பேர் தான் மோட்சத்துவம் வைங்க. இது எல்லாமே அவருக்கு இருந்திருக்கும். சமாதமா, இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு, தர்மப்படி வாழ்க்கை வாழ்ந்திருப்பாரு. இந்த சமாதமா எல்லாமே அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது பேர் சமாதமான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பேர் தெரிஞ்சிருக்காது, ஆனால் அவரோட வாழ்க்கை முறை அப்படிதான் இருந்திருக்கும். இப்படித்தான் என் லைஃபே இருந்திருக்குன்னு சொல்லி அவர் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதனால அந்த சாஸ்திரம் இந்த பெயரை தான் அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதே தவிர அந்த வாழ்க்கை வாழாதவருக்கு, ஓரளவு மன தூய்மை இல்லாதவருக்கு இந்த ஞான யோகங்கிற சாதனையானது செய்யவே முடியாது. இங்கே ஆஷ்வலாயனர் ரிஷியாக இருக்கிறதுனால, மந்திர திரஷ்டாவா இருந்ததுனால அவருக்கு இந்த சொற்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, மோட்சத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு. இதுதான் இந்த ஞானத்தோட மகிமையும் தெரிஞ்சிருக்கு. யயா, எதனால், எந்த பிரம்ம ஞானத்தினால், அச்சிராத், உடனே, அட் ஒன்ஸ், அப்பொழுதே,
சர்வ பாபம் யபோக்ய எல்லா பாப்பத்தையும் நீக்கிவிட்டு உடை தள்ளிவிட்டு பராத்பரம் புருஷம் யாத்தி புருஷம்னா இது பிரம்மன யாத்தினா அடைகின்றான் வித்வான் என்றால் ஞானி ஞானியானவன் இந்த வித்தையை உடையவன் இதை தெரிந்தவன் எந்த ஞானத்தினால் எல்லா பாப்பத்தையும் உடனடியாக நீக்கி புருஷனை பிரம்மத்தை அடைகிறான். பிறகு அவர் பிரம்மத்துக்கு இன்னொரு அடைமொழியும் போகிறார். இதை படிச்சா அவர் பிரம்மத்தை பத்தி கேட்கிறாரா இல்ல பிரம்மத்தை உபதேசம் செய்யறாரான்னு நமக்கே டவுட்டா வந்தது. பராத்பரம் பரம்னா மேலானது, பராத்பரம்னா மேலானதை காட்டிலும் மேலான அந்த புருஷனை அடைகிறான். யாரு? வித்வான். இது பிரயோஜனம். வித்வான் எந்த ஞானத்தை அடைந்தால் மேலானதை காட்டிலும் மேலானதை அடைகின்றானோ, எல்லா பாப்பத்தையும் நீக்கி உடனே அடைகிறானோ அந்த வித்தையை எனக்கு கொடுங்கள்னு ஆஷ்வலாயினர் சிஷ்யர் கேட்கிறார். அச்சிராத்னா உடனடியாக. இந்த உலகத்துல எந்த வித்தையுமே உடனடியா பிரயோஜனத்தை கொடுக்காரு. இப்ப நமக்கு உடம்பு சரியில்லை, யோகா கத்துக்கோங்கன்னு சொல்றாங்கன்னு கேளுங்க. உடம்பு கொஞ்சம் ரெடி ஆகும், நீங்க யோகா பழகுங்கன்னு சொன்னா நமக்கு நம்ம டைரக்டா பண்ண நம்ம யோகா பண்ண தெரியாது. அதனால நம்ம ஒரு சார்கிட்டயோ டீச்சர்கிட்டயோ போய் யோகா பழகுறோம். அதை யோகா பழகி அந்த யோகா பத்திய ஞானங்களை கொஞ்சம் தெரிஞ்சிருச்சுன்னா உடனே நம்ம உடம்பு சரியாயிருமா? கண்டிப்பா சரியாகாது. அப்ப யோகா பழகி அதை சில காலங்கள், சில மாதங்கள், சில வருஷங்கள் செஞ்சு அந்த பிரயோஜனம், அந்த ஆரோக்கியம் வந்தா மட்டும்தான் யோகாவை பத்தின ஞானம் நமக்கு வருதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா உடனே கிடைக்கிற மாதிரி இருந்தா யோகாவை பத்தி எத்தனை புக்ஸ் இருக்கு, அது படிச்சோடனே நமக்கு அந்த ஆரோக்கியங்கிற அந்த இது வந்துடணும் இல்லை. ஆனா அந்த ஹெல்த் நமக்கு வரவே இல்லை. ஆனா இந்த ஞானம், இந்த ஞானத்தோட பிரயோஜனம் உடனே நமக்கு கிடைச்சிருது. அதனாலதான் ஆத்ம வித்யா பிரம்ம வித்யான்னு சொல்றோம். அது ஆனா இந்த யோகால போனோம்னா அது சரியா செய்யணும், இந்த நியமப்படி செய்யணும், இது இப்படித்தான் செய்யணும், இந்த காலத்துலதான் செய்யணும் சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இங்க ஆஷ்வலா என்ன சொல்றாரு, இந்த ஞானத்தில் மட்டும் அப்படி இல்லை. உடனடியாக அப்பொழுதே ஞானம் வந்தவுடன் எல்லா பாப்பங்களையும் நீக்குகின்றான். காரணம் என்னன்னா நம்ம சம்சாரம் எல்லாமே மனசுல தான் இருக்கு. வெளியில இருந்து யாருமே நமக்கு சம்சாரம் கொடுக்கறதே இல்லை. இந்த மனதிற்குள் ஒரு மாற்றம் வந்தவுடன் சர்வ பாப்பம் எல்லா பாப்பத்தையும் விடுகின்றான். இந்த ஞானத்தின் இனியொரு பிரயோஜனம் என்னன்னா உடனடியாக பிரயோஜனத்தை கொடுக்கும். உடனடியாக பிரயோஜனத்தை இப்ப நம்ம உடனடியா எனக்கு பிரயோஜனம் தரலையே, நான் பல வருஷமா வேதாந்த படிச்சுட்டே தானே இருக்கேன், அப்ப எனக்கு தான் அதோட யூஸே ரிசல்ட்டே தெரியாத மாதிரி இருக்குது அப்படின்னா ஞானம் எப்ப பிரயோஜனத்தை கொடுக்கும்னா ஞானத்தை பெறுவதற்கான அந்த தகுதியுடன் ஞானத்தை பெற்றால்தான் அந்த ஞானம் பிரயோஜனத்தை கொடுக்கும். பிரயோஜனத்தை கொடுக்கலன்னா ஞானத்தில் குறை இல்லை, அதை பெற்றுக்கொள்ளும் நம் மனதில் தான் குறை இருக்குன்னு அர்த்தம். அடுத்த வேர்டு சர்வ பாப்பம் யபோக்ய. சர்வ பாப்பம்னா எல்லா பாப்பமும். எல்லாங்கிற சொல்லி எதை குறிக்கிறதுனா மீதி கிடையாது. இந்த பாவம் செஞ்சா இதுக்கு இந்த பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்லி நமக்கு ஜோஷியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து எல்லா பாவத்தையும் இந்த ஞானமானது நீக்குகிறது. பாப்பம்னு சொன்னா எல்லா பாவத்தையும் நீக்கி விடுகிறது. இங்க சர்வங்கிற சொல்ல வேற ரெண்டையும் சேர்க்கிறாரு. புண்ணியமும் பாப்பத்தையும் சேர்த்துதான் இங்க சர்வம்னு சொல்றாரு. வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் புண்ணியமும் பாவம் ஒரு விதமான பாவம் தான் சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா புண்ணியம் நமக்கு என்னென்ன கொடுக்கும்? சுகத்தை கொடுக்கும். பாவம் நமக்கு என்ன தரும்? துக்கத்தை தரும். இப்ப துக்கத்தை கொடுக்கும், துயரத்தை கொடுக்கும். இப்ப துயரத்தை கொடுக்கும் போது கூட நம்மளால சாஸ்திரத்தை படிச்சு மோட்சத்தை அடைய முடியாது. ஏன்னா நமக்கு கை வலி, கால் வலி, பல்லு வலி, ஒரு தலைவலி வந்தா கூட நம்மளால ஒண்ணுமே செய்ய முடிய மாட்டேங்குது. படிக்கிறது செய்யறதுங்கிறது, அதுவும் வேதாந்தம் படிக்கிறதுங்கிறது சான்ஸே இல்லாம போகுது. நான் ஒரு சின்ன தியானம் பண்றதோ ஒரு யோகா பண்றதோ எதுவுமே நம்மளால பண்ண முடியாம போகுது. ஒரு சின்ன தலைவலி வந்தாலே அப்ப இந்த சாஸ்திரம் படிக்கிறதுங்கிறது நடக்கிற காரியமா? அது கண்டிப்பா முடியாது. கொஞ்சம் கவனம் கூட இருக்காது. அப்போ உடம்புல ஒரு சின்ன துயரம் வந்தா கூட நம்ம கவனம் அதுல இருந்து வெளியில போயிடுது. அப்ப பாவமானது மோட்சத்திற்கு தடை. சரி, பாவம் தானே மோட்சத்திற்கு தடை, பாவம் வேதாந்தத்துக்கு தடை. ஓகே, அப்ப புண்ணியம் என்னங்க அப்படின்னு கேட்டா நல்ல சூழ்நிலைகளை கொடுத்து சுகத்தை கொடுக்கும் நல்ல சூழ்நிலைகளிலிருந்து
சுகமும் இருந்துச்சுன்னா, நல்ல சூழ்நிலையும் இருந்துச்சுன்னா, நம்ம புத்தி எதுக்கு இந்த வேதாந்தத்திற்கு வரப்போகுது? அதுவும் வராது. அதனால நம்ம புத்தி வேதாந்தத்திலிருந்து சிதறடிச்சு பாவம் என்ன காரியம் பண்ணுறதோ அதே காரியம் தான் புண்ணியமும் செய்யும். நம்ம கவனத்தை வெளி விஷயங்கள்ல திருப்பி விட்டுறது புண்ணியமும் பாவமும் ரெண்டு. சரி, கர்மயோகம் செய்யறல்ல, அதுல புண்ணியம் வருதில்ல, அப்ப கர்மயோகத்துல எனக்கு சுகம் தானே கொடுக்கும் அப்படின்னு கேட்டா இல்ல, கர்மயோகத்துல சுகம் கொடுக்கும் புண்ணியத்தை நம்ம கேட்கல, சித்த சுத்தி கொடுக்கும் புண்ணியத்தை தான் நம்ம கேட்கிறோம். அது புண்ணியம் கூட சொல்ல முடியாது. மன தூய்மைன்னா எனக்கு மன தூய்மை வேணும், எனக்கு பொருள்கள் வேண்டாம், இன்பம் வேண்டாம், மன தூய்மை சித்த சுத்தி வேணுங்கிறதுக்கு தான் நம்ம கர்மயோகங்கிறத ஃபாலோ பண்றோம். அதனால சர்வங்கிற சொல்லுல பாவமும் அடங்குகிறது, புண்ணியமும் அடங்குகிறது. புண்ணியமும் போகும், பாவமும் போகும். இதுல இன்னொன்னும் அடங்கும். பாவ புண்ணியங்களுக்கு காரணமான அஜ்ஞானமும் பாவம் தான். அதனால பாபம் புண்ணியமும் பாபம் இந்த ரெண்டுக்கும் காரணமாக இருக்கிற அஜ்ஞானம். அஜ்ஞானம்னா ஆத்மாவை பற்றிய அறியாமையால் இந்த உடல் மனம் நான்னு நினைக்கிறோம். அந்த அஜ்ஞானமும் நாசமடைந்து விடுகிறது. அந்த அஜ்ஞானமும் நாசமடைந்து விடும். அதனால சர்வ பாபம் புண்ணியம் அஜ்ஞானம் இந்த மூன்றும் வியபோகிய நீக்கி அச்சிராத் உடனடியாக புருஷம் யாத்தி புருஷனை அடைகின்றார், பிரம்மனை அடைகின்றார். இந்த புருஷனுக்கு என்ன அடைமொழி கொடுக்கிறாருன்னா ஆஸ்வலாயனர் பராத்பரம். பராத்பரம்ங்கிற சொல்லு ரெண்டு பரக இருக்குது. முதல் சொல்லு மாயையை குறிக்கிறது, ரெண்டாவது சொல்லு பிரம்மத்தை குறிக்கிறது. அப்ப பராத்பரம்னா மாயை காட்டிலும் மேலான பொருள். மாயை காட்டிலும் மேலான புருஷனை அடைகிறான் வித்வான். இங்க பிரம்மத்துக்கு பரம்னு சொல்றாங்க. சரி, பிரம்மத்துக்கு மேலும் ஒண்ணு கிடையாது, அதனால அதை பரம்னு சொல்றோம். அது சரி, மாயை எங்க பரம்னு சொல்றாங்கன்னா இந்த மாயையிலிருந்து தான் அப்புறமான உலகம் மூணு குணமான மாயையிலிருந்து பிரபஞ்சம் தோன்றியுள்ளது. இந்த உலகத்தை காட்டிலும் மாயையானது பரம். எப்பொழுதுமே காரணம் காரியம்னு ரெண்டு இருந்தா காரணம் மேலானது, காரியம் கீழானது. ஏன்னா காரியமானது காரணத்தை சார்ந்துதான் இருக்கு. அதனால காரணமான மாயை பரமும் படைக்கப்பட்ட உலகை காட்டிலும், அப்படிப்பட்ட உலகத்தை காட்டிலும் மேலான மாயையை காட்டிலும் மேலானது பிரம்மம். ஏன் மாயையை காட்டிலும் மேலானது அப்படின்னு சொல்றோம்னா மாயைக்கு ஆதாரமாக இருக்கிறது. மாயையே பிரம்மத்தை சார்ந்து இருக்கிறது. பிரம்மாஸ்ரயா மாயா, மாயையானது பிரம்மத்தை சார்ந்து இருக்கிறது. காரண காரிய விலட்சணம். காரியம்னா உலகம், அப்புறம் காரணம்னா இந்த இடத்துல மாயை. இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது. அந்யத்ர தர்மா அந்யத்ர அதர்மா, அந்யத்ர பூதா அந்யத்ர பவ்யா. காரண காரியத்தை தர்ம அதர்மத்தை கடந்தது பிரம்மன். இந்த புருஷனை யாத்தி ஒருவன் அடைகின்றான். அவர் யாருன்னு சொல்றாரு? வித்வான். எப்படிப்பட்ட ஞானத்தை இவர்கள் அடைகிறார்களோ அந்த பிரம்ம ஞானத்தை உபதேசியுங்கள். இதுதான் கேள்வி. இதிலேயே அவருக்கு அந்த பிரம்ம ஞானத்தை பத்தி ஃபுல்லா அவருக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது தான் அந்த கேள்வியிலிருந்தே நமக்கு தெரியுது. நீ அடுத்த மந்திரமானது குருவின் பதில் தொடங்கும். நீ எல்லா மந்திரங்களும் குருவோட பதில் தான் இந்த இடத்துல. तस्मै स उवाच पितामहस्य श्रद्धा भक्ति ध्यान योगात्तवैः। तस्मै सः उवाच. तस्मै என்றால் அவருக்கு சிஷ்யனான ஆஸ்வலாயனருக்கு, சக அவர். அவர் யாருன்னா பிதாமக. பிதாமகன்னா இங்க பிரம்மாவை குறிக்குது. பகவந்தம் பரமேஸ்வரம்ங்கிற பிரம்மலோகத்தோட அதிபதியான முதலில் தோன்றியவரான பிரம்மா, அவருக்கு இன்னொரு பெயர் பிதாமக. பிதாமகன்னா தாத்தா. பிரம்மா தான் அவர் தான் முதல்ல தோன்றினாருங்கிறதுனால நமக்கு எல்லாம் தாத்தா அவருங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்றாங்க. அவரிடமிருந்து தான் அனைத்தும் தோன்றியது. பிதாமக
தாத்தான்னு சொல்லுவாங்க, மேலானவர்னு சொல்லுவாங்க. இங்க பிதாமக உவாச்ச, அந்த பிதாமகர் இவ்வாறு சொல்றாராமா, உபதேசம் செய்யறாரு. இதை யார் சொல்றாங்கன்னா உபனிஷத்தை சொல்லுது. இதெல்லாம் சிஷ்யர் ஆஷ்வலாயினர் குரு பிரம்மாஜியை நாடி கேள்வியை கேட்கிறார். அந்த குருவானவர் இவ்வாறு உபதேசம் செய்கிறார்னு உபனிஷத் சொல்லுது. எதுக்கு குருவோட பெயரையும் சிஷ்யரோட பெயரையும் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறோம்னா, இந்த உபனிஷத் படிச்சு முடிக்கிற வரைக்குமாவது நம்ம குருவோட பேரும் சிஷ்யரோட பேரும் நமக்கு மனசுல இருக்கட்டுங்கிறதுக்காக தான் திருப்பி ஆஷ்வலாயினர் பிரம்மாஜியும் திருப்பி திருப்பி நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, குரு பேசுறாரு, ஸ்ரத்தா பக்தி தியான யோகா தவேகி, பிரம்மனை பற்றிய ஞானத்தை எனக்கு கொடுங்கள், பிரம்ம வித்தியை எனக்கு உபதேசியுங்கள். சிஷ்யன் கேட்டு முடிச்சாச்சு. அதற்கு குரு பிரம்ம வித்தியை அடைவதற்கான மார்க்கம் என்னன்னு சொல்றார். இங்க எடுத்த உடனே பிரம்மத்தை பற்றிய ஞானம் சொல்லப்படல, பிரம்மத்தை அடைய உபாயம் சொல்லப்படுகிறது. பிரம்ம பிராப்தி உபாயக சொல்லப்படுது. எதன் மூலம் பிரம்மத்தை அடைய முடியுங்கிற மார்க்கத்தை சொல்றாரு. எதற்காக உபாயத்தை சொல்றாருன்னா, இந்த உலகத்துல விதவிதமான உபாயங்களை பயன்படுத்தி, உபாயம்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சாதனைகள், விதவிதமான சாதனைகளை பயன்படுத்தி விதவிதமான பொருள்களை அடைகிறோம். அப்படி நாம இதுவரைக்கும் பயன்படுத்திய ஒரு உபாயத்தை எடுத்து நாம் பிரம்மத்தை அடைய முடியுமானா கிடையாது. இது புதிதான ஞானம். அதற்கு புதிதான உபாயம் தேவைன்னு பிரம்மத்தை அடைவதற்கான மார்க்கம் என்னன்னு சொல்றாரு. இங்கும் ஆசிரியர் பிரசித்தமான வார்த்தைகளை சொல்லாம தனக்கே உரிய வார்த்தைகளை சொல்றாரு. என்ன உபாயம்னா, முதல் சொல் ஸ்ரத்தா, அடுத்தது பக்தி, அடுத்தது தியானம். ஸ்ரத்தா பக்தி தியான யோகம். யோகம்னா உபாயம், மார்க்கம். அவைகினா தெரிந்து கொள். நீ அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ள எதன் மூலமாக? ஸ்ரத்தா யோகம், பக்தி யோகம், தியான யோகத்தின் மூலமாக நீ அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்ற. நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி வேதாந்தம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சு தெரியாத அறிவை கொடுக்குது, அதுக்கு வேற ஒரு மீனிங் தருது அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஸ்ரத்த பக்தி தியானங்கிறது நம்ம எப்பவுமே செய்யற அந்த சாதனைகள் அல்ல. பொதுவாக ஸ்ரத்தனா என்னன்னு சொல்லுவோம்னா நம்பிக்கைன்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா அது விளையாட்டா சொல்றாங்களா இல்லை அவங்க நிஜமாக சொல்றாங்களான்னு, அது நமக்கு விளையாட்டா வருதா ஞானமா வருதாங்கிறது எப்படின்னா, அவரோட சொல்ல நமக்கு ஒரு ஸ்ரத்தை இருந்தால் மட்டும்தான் அந்த சொல்லு நமக்கு ஞானமா ஆகும். இல்லைன்னா அவரோட சொல்ல நமக்கு ஸ்ரத்தை இல்லைன்னா அதுக்கு ஏதோ சும்மா டைம் பாஸ் சொல்றாருன்ற மாதிரி நம்ம போயிட்டே இருப்போம். அப்ப சாஸ்திரமானது உபனிஷத்தானது பிரம்மத்தை பற்றி பேசுறப்ப இந்த உபனிஷத்துல எத்தனையோ கருத்துக்கள் பேசுது. ஆனாலும் உபனிஷத் கொடுக்குற ஞானமானது ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் தான். நம்ம அந்த மையப்பகுதி ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் தான் இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். எப்படின்னா, ஆரம்பத்தில் எதை பேசுவோம், கடைசியில எதை பேசுவோம், திருப்பி திருப்பி எதை பற்றி பேசிட்டே இருக்கோம், ஏதோ பிரயோஜனத்தை பற்றி பேசுவோம். இப்படியெல்லாம் உபனிஷத் இப்படியெல்லாம் விசாரம் செஞ்சு உபனிஷத்து ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை தான் பேசுதுன்னு சொல்லி நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். இதுதான் ஞானம், இதுதான் எனக்கு ஏற்படணும்னு சொல்லி நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். இதுதான் உபனிஷத்து சொல்லுது. இப்ப இந்த உபனிஷத்துல இருந்து நமக்கு என்ன இருக்கணும்னா ஸ்ரத்தையானது இருக்கணும்னு சொல்லி முதல் மார்க்கமா சொல்றாங்க. இங்க ஸ்ரத்தனா உபனிஷத்துங்கிற பிரமாணம் ஞானத்தை கொடுக்குற கருவிங்கிற புத்தி நமக்கு தேவை. இப்ப நமக்கு தெரிந்த வார்த்தையில ஸ்ரத்தையை டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா இந்த இடத்துல ஸ்ரவணம்னு எடுத்துக்கிறாங்க. அந்த ஸ்ரத்தையை ஸ்ரவணம்னா என்னன்னா கேட்டு ஞானத்தை அடைதல். கேட்டு ஞானத்தை அடையணும்னா அதற்கு ஆதாரம் என்னன்னா ஸ்ரத்தா. அதனால இந்த ஆசிரியர் ஸ்ரவணம்னு சொல்றதுக்கு பதிலாக ஸ்ரவணத்திற்கு ஆதாரமான ஸ்ரத்தங்கிறத சொல்றார். ஸ்ரத்தையின் மூலமாக நீ அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள். இத பகவான் கீதையில 4வது அத்தியாயத்துல நேரடியா சொல்றாரு. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். மிக தெளிவான ஸ்டேட்மெண்ட். ஸ்ரத்தாவான் ஸ்ரத்தையை உடையவன், லபதே ஞானம் ஞானத்தை அடைகின்றான். ஸ்ரவணம்னா சாஸ்திரத்திலிருந்து ஞானத்தை அடைதல். சாதாரணமாக ஸ்ரவணம்னா காதல கேட்கறதுன்னு சொல்லுவோம். ஆனா இந்த ஸ்ரவணம் சாஸ்திரத்துல இதைத்தான் சொல்லுதுங்கிற தாற்பய நிச்சயம் செய்து ஞானத்தை அடைவதற்கு ஸ்ரத்தைங்கிற பெயர்.
ஸ்ரவணம்ன்ற பெயர் இங்கே வந்து அந்த ஸ்ரத்தையை ஸ்ரவணம்னு சொல்றாங்க. ஸ்ரவணத்திற்கு ஆதாரமாக இருப்பது ஸ்ரத்தை. அந்த ஸ்ரத்தையினால் நீ பிரம்மத்தை அறிய வேண்டும். இங்க ஸ்ரவணத்துக்கு ஏன் ஸ்ரத்தன்னு ஆசிரியர் சொல்றாருன்னா, ஸ்ரவணம் நடப்பதற்கு ஸ்ரத்தை தேவை. ஸ்ரத்தை இல்லாமல் ஸ்ரவணம் நடந்தால் அது ஸ்ரவணம் அல்ல. ஸ்ரவணம்னா இங்கே ஸ்ரத்தை தான் ஆதாரம். அந்த ஸ்ரத்தையின் மூலமாக பிரம்மத்தை அடை. சரி, ஸ்ரவணத்திற்கு எப்படி ஸ்ரத்தன்னு டிரான்ஸ்லேட் பண்றீங்க? ஸ்ரவணத்துக்கும் ஸ்ரத்தைக்கும் சம்பந்தமே இல்லையேன்னு நமக்கு தோணுமா? ஸ்ரத்தா உபனிஷத் பிரமாண புத்தி. உபனிஷத் சொல்கின்ற அறிவு என்ற புத்தியால் நீ உபனிஷத்தை அணுகி பிரம்மத்தை தெரிந்து கொள். அடுத்து சொல்லு பக்தி. பக்தியினுடைய லட்சணத்தை இல்லை பக்தர்களோட வாழ்க்கையை நம்ம படிச்சோம்னா அவர்கள்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான குணம் என்னன்னா கமிட்மெண்ட், முழுமையாகவே ஒப்படைத்தல். அந்த பக்தர்களுக்கு தர்மம் எது அதர்மம் எதுன்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே பகவான். திருடியாவது பகவானுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணணும், இல்லை ஏதாவது செய்யணும்னு சொல்லுவாங்க. இப்ப கண்ணப்ப நாயனார் கதையை எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து சிவனோட கண்ணுல இருந்து ரத்தம் வந்துச்சு, அதனால கண்ணப்ப நாயனார் அவரோட கண்ணை மூடி கடவுளுக்கு வச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம கதையை கேட்டிருக்கோம். ஆனா நம்ம பேசினோம்னா என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க, சிவனோட கண்ணுல இருந்து ரத்தம் வருமா, இவர் நோண்டி அந்த கண்ணை வைப்பாரா, இப்படியெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டே பேசிட்டு இருக்கோம். பக்தினா எதை காட்டுதுன்னா, மனமானது முழுமையாக எதில் ஈடுபடுகிறது, அந்த முழு ஈடுபாடு கமிட்மெண்ட் எதில் ஏற்படுதோ அதை பக்தின்னு சொல்றோம். உடம்பு மட்டும் ஈடுபட்டா பத்தாது, மனம்தான் அதில் ஈடுபடணும். இப்போ நம்ம கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கோம், மனசு ஏதோ எங்கேயோ யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இப்போ கிளாஸ் நடந்துருக்கு, சாமிஜி கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, நம்மளால கேட்க முடியல, நம்ம எங்கேயாவது வெளியில போகிறோம். ஆனால் நம்ம மனசு பூரா சாமிஜி கிளாஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம கிளாஸ்ல தான் இருக்கிறோம் அர்த்தம். இப்போ நம்ம சாமிஜி கிளாஸ்லேயே உட்காந்துட்டு மனசு பூரா எங்கேயோ வெளியில இருந்துச்சுன்னா நம்ம சாமிஜி கிளாஸ்ல இல்லைங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ நம்ம மனசு எங்கே இருக்குதோ அங்கே தானே நாம் இருக்கிறோங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ பக்திங்கிறது எதை குறிக்குதுன்னா, முதல்ல ஸ்ரவணம் சொல்லிட்டோம். அப்ப இந்த ஸ்ரவணத்துல இருக்கிற கமிட்மெண்ட், அந்த ஸ்ரவணத்தையே மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டு இருத்தல், ஸ்ரவண அபியாசம். இதை மனநம்னு சொல்றோம். அதனால பக்தினா மனநம். அப்ப மனநம்னா என்ன? ஒன்றையே மீண்டும் மீண்டும் நாம் சிந்தித்து அதில் இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் நீக்கி ஞானத்தில் தெளிவு அடைதல், அது மனநம். அந்த மனதிற்கு ஆதாரம் என்ன? பக்தி, கமிட்மெண்ட். இங்கேயும் ஆசிரியர் என்ன பண்ணிட்டாரு, மனநம்ங்கிற வார்த்தையை விட்டுட்டு மனநத்திற்கு ஆதாரமான பக்திங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு. இப்ப ஸ்ரத்தைனா ஸ்ரவணத்திற்கு ஆதாரமான ஸ்ரவணம்னா ஸ்ரத்தைனா ஸ்ரவணத்திற்கு ஆதாரமான ஸ்ரத்தையை சொல்லி மனநத்திற்கு ஆதாரமா இருக்கிற பக்தி முழுமையாக ஒப்படைத்தல், அதே சிந்தனையில் எடுத்தல், இதை பக்திகள் சொல்றாங்க. தத் சிந்தனம், தத் கதனம், தத் அன்யத் ந பிரபோதனம். ஒரு பக்தர்னா இப்ப நம்ம புராண காலத்துல பார்த்துருக்கோம், எப்பொழுதுமே பகவானையே நினைச்சிட்டு இருப்பாங்க. எதை செஞ்சாலும் எதை பேசினாலும் பகவானையே நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்பூதி அடிகள்னு சொல்லி திருநாவுக்கரசரோட சிஷ்யர் ஒருத்தர், அவர் பார்த்தோம்னா எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையுமே திருநாவுக்கரசர் சொல்லிதான் கூப்பிடுவாங்களாமா. அந்த ஸ்பூனை எடு, அந்த தட்டை எடுன்னு சொல்ல மாட்டாங்களாமா. திருநாவுக்கரசர் எடு, அந்த ஸ்பூனா திருநாவுக்கரசர் எடு, பால் கொடுனா திருநாவுக்கரசர் கொடு, இப்படிதான் சொல்லுவாங்களாமா. அவரோட பசங்களுக்கே பார்த்து 2 பசங்களாமா. மூத்த திருநாவுக்கரசர், இளைய திருநாவுக்கரசர் தான் அவருக்கு பேரே வச்சிருக்காங்களாமா. அந்த மாதிரி அவரோட குருவோட பேரையே சொல்லிதான் எல்லாத்தையுமே அழைப்பாரு. எதை பார்த்தாலும் எல்லா காலத்திலையும் எல்லா இடமுமே அதேவா இருக்குங்கிற மாதிரி. இப்போ இது பாசிபிள்னா ஸ்ரவணத்தை தொடர்ந்து வர வேண்டியது மனநம். ஸ்ரவணத்திலேயே மீண்டும் மீண்டும் மூழ்கி இருத்தல். அடுத்தது தியானம். தியானம்னா இப்போ ஸ்ரவணம் மனம்னு சொல்லியாச்சு. அடுத்தது என்ன? நிதித்தியாசனம். தியானம்னா நிதித்தியாசனம். அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களின் மூலமாக அவைகி நீ அந்த பிரம்மத்தை அடைய வேண்டும். ஏன்னா சிஷ்யர் இங்க யாத்திங்கிற வார்த்தையை சொல்லிட்டாரு. யாத்தின்னா அடைதல்னு சொல்லிட்டாரு. பிரம்மத்தை நீ அடைய வேண்டும்னா என்ன செய்தால் பிரம்மத்தை அடைய முடியும்னா ஸ்ரத்தா, பக்தி, தியானம். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம்.
சாஸ்திரத்தை கேட்டல், சாஸ்திரத்தை சிந்தித்தல், சாஸ்திரத்தில் நிலை பெறுதல், ஞான நிஷ்டை அடைதல், இவைகளின் மூலமாக தெரிந்து கொள்ளும். தியான யோகம்னா நிதித்தியாசனம். ஞானத்தை அடைந்த பிறகு ஞான நிஷ்டைக்காக செய்யப்படும் தியானம், கண்டெம்ப்ளேஷன். இது உபனிஷத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நிதித்தியாசனம். நிதித்தியாசனத்தை பற்றி தான் இந்த உபனிஷத் அதிகமாக பேசுது. இப்போ ஒவ்வொரு ஹோட்டல்லையும் இன்னைக்கு ஸ்பெஷல்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. இன்னைக்கு இந்த ரவா தோசை ஸ்பெஷல், வாணியமு தப்பு ஸ்பெஷல்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த உபனிஷத்தோட ஹைலைட் என்னன்னா நிதித்தியாசனம். இப்போ கடோபனிஷத்தை எடுத்துக்கிட்டோம்னா கடோபனிஷத்தோட ஹைலைட் வந்து வைராகியம். அந்த உபனிஷத் ஸ்டார்டிங் பூராமே வைராகியத்தை தான் ஹைலைட்டாக பேசுது. அது போல இந்த உபனிஷத்தோட ஸ்பெஷல் என்னன்னா நிதித்தியாசனம். அதனால் நம்ம நிதித்தியாசனத்தை பற்றி தான் இந்த உபநிஷத்தில் நிறையா விசாரம் பண்ணுவோம். ஸ்ரத்தா பக்தி தியான யோகா அவைகினா ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களெல்லாம் அறிந்து கொள்ளும். ஸ்ரத்தா பக்தி தியானத்தை அப்படியே அது ஒரு மீனில் எடுத்துக்காம எதுக்கு ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் எடுத்துக்கணும்னா அடுத்த ஸ்லோகத்தில் ஆசிரியர் சொல்கிற அடுத்த பார்ப்பாகவும் சிஷ்யரோட மனநிலையை பார்க்கும்போதும் இது ஸ்ரவண மனன நிதித்தியாசனமாக தான் எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு சிலர் வந்து வேற மாதிரி கூட இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. அதுவும் தப்பு கிடையாது. ஸ்ரத்தானா கர்ம யோகம், பக்தினா பக்தி யோகம், உபாசனா யோகம், தியானம்னா ஞான யோகம். அது தியானத்தில் வந்து ஸ்ரவண நிதித்தியாசனம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து இதை வந்து இப்படி இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. என்ன ஸ்ரத்தானா கர்ம யோகா, பக்தினா பக்தி யோகம், உபாசனா யோகம், தியானம்னா ஞான யோகத்தில் இந்த மூணுமே சேர்த்து வந்துடுது. அப்படி கூட சிலர்லாம் இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பொருள் இந்த இடத்துல அவ்வளோக்கா சூட் ஆகாது. ஏன்னா சிஷ்யன் வந்து அத்தக அப்படிங்கிற ஒரு ஸ்டார்டிங்கே ஒரு சொல்வது. அந்த அத்தகாங்கிறது வந்து சாதன சதுஷ்டிய சம்பத்தியை பெற்றுவிட்டு தான் இங்கே வராரு ஆஸ்வராயர். அவருக்கு போய் திருப்பி கர்மயோகம் பண்ணு பக்தி யோகம் பண்ணுங்கிற சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் ஏற்கனவே கர்மயோகம் செஞ்சுட்டாரு, உபாசனை செஞ்சு பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்காருங்கிற மாதிரி அர்த்தம். அவர் ஒரு மகரிஷியாகவே இருந்திருக்கிறாரு. அவருக்கு பிரம்ம வித்தை தான் வேணும்னு அவர் கேட்டுட்டாரு. அதனால நம்ம அதுக்கு மட்டும் மார்க்கமா இருக்கட்டும்ங்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஸ்ரத்த பக்தி தியானத்தை வந்து ஸ்ரவண மனனம் நிதித்தியாசனம்னு சொல்லி தான் இந்த இடத்துல பொருள் கொள்ளணும். தவிர செகண்ட் இதே எடுத்துக்கக்கூடாது. அப்போ அவருக்கு இப்போ அவர் ரிஷியா இருக்கிறதுனால நீ முதல்ல கர்மயோகம் படித்து பக்தி யோகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஞான யோகத்துக்கு வாங்கன்னு சொல்ல வேண்டிய யூஸே கிடையாது. அந்த அத்தாங்கிற ஒரு வார்த்தையே இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்து வந்துடுறாங்க. அப்போ கேட்டு சிந்தித்து நிலை பெறுதல்ங்கிற அந்த மூணு சாதனை மூலமா பிரம்மத்தை அடைவாயாகன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த ஸ்லோகம் தேர்ட் பண்ண ந கர்மணா ந பிரஜயா தனேன யாகேனைக்கேவ்ருதத்வமானுஷு பரேன நாகம் நிஹிதம் துகாயாம் விவ்ராஜதே யத்யதயோ விஷந்தி. இது நம்ம அடிக்கடி நம்ம ஆசிரமத்துக்கு சன்னியாசிகளோ சுவாமிஜிகளோ வந்தால் இந்த நக்கர்மணா பிரஜையா தான் நம்ம ரொம்ப சொல்லுவோம். இது ரொம்ப ஃபேமஸான மந்திரமும் கூட. இது சாஸ்திரத்தில் அடிக்கடி யூஸ் பண்ணுற இந்த மந்திரமும் கூட இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்போ போன மந்திரத்தில் எது சாதனைன்னு சொல்லிட்டார். ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் தான் சாதனைன்னு சொல்லிட்டார் போன மந்திரத்தில். இந்த மந்திரத்தில் பிரம்மத்தை அடைவதற்கு எதெல்லாம் சாதனை இல்லைன்னு முதல்ல சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான மந்திரம் கூட. இந்த மந்திரத்தில் 3 கருத்து வருது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிரம்மத்தை எதனால் அடைய முடியாது. செகண்ட் பாயிண்ட் போன மந்திரத்தில் எதனால் அடைய முடியும்னு சொன்னாலோ அந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தினால அடைய முடியும்னு சொன்னாலோ அது கூட இன்னொரு சாதனையும் சேர்த்து சொல்லி அந்த சாதனையானது தொடர்ந்து அந்த 3 சாதனையோட வந்தால் மட்டும்தான் பிரம்ம வித்யாங்கிற ஒரு பிராப்தி அடைய முடியும்னு சொல்றாரு. தேர்ட் பாயிண்ட் வந்து பிரம்ம பிராப்தி லட்சணம்னு சொல்றாரு. ஒரு சாதனம் பிரம்மத்தை அடைதல்னா எப்படிப்பட்டது, பிரம்மத்தை அடைதல் என்பதன் லட்சணம் என்னங்கிறத சொல்றாரு. ஒரு சாதனம் பிரம்மத்தை அடைகின்றான், அவன் பிரம்மத்தை எப்படி அடைகின்றான்ங்கிற லட்சணத்தை சொல்றாரு. இப்போ மந்திரத்தை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிரம்மத்தை அடைவதற்கு எதெல்லாம் பயன்படாதுன்னு சொல்லி உபநிஷத்து நிராகரணம் செய்யுது. ந கர்மனா, நானா முடியாது, கர்மத்தினால்
இந்த ஒரு சொல்ல என்ன செஞ்சிருதுன்னா, வேதம்ங்கிற பெரிய சாஸ்திரம் உபனிஷத்துல கடைசியில கொஞ்சோண்டு இருக்குது. அந்த கொஞ்சோண்டுல இருக்கிற இந்த ஒரு சொல் வேதத்தோட பூர்வபாகம் அனைத்தையுமே நீக்கி விடுது. கர்ம காண்டமே நீக்கப்படுது. என்ன கர்மனா, எல்லா விதமான ஸ்மார்த்த ஸ்ரௌத கர்மங்களினாலும் பிரம்மத்தை அடைய முடியாது. அப்ப எல்லா கர்மங்களையுமே விட்டுட்டேன்னு சொன்னா, அதுக்கு தான் சங்கரர் பிரகதாரண்ய உபநிஷத்துல இன்ட்ரோடக்ஷன் சொல்றாரு, கர்மத்தினால் பிரம்மத்தை அடைய முடியாது. ஆனால் அந்த பிரம்மத்தை அடையும் தகுதியை கர்மத்தினால் தான் அடைய முடியும்னு சொல்றாரு. கர்மத்தினுடைய தேவை எவ்வளவு தூரம்னு நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சாதனையை நாம செஞ்சோம்னா அந்த சாதனையினால எவ்வளவு சாத்தியம் வரும், என்ன ரிசல்ட் வரும், எவ்வளவு தூரம் அதோட ரிசல்ட் இருக்கும்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம ஒரு சாதனையை பிடிச்சோம்னா அதை விடுறதே இல்லை, கடைசி வரைக்கும் அதையே பிடிச்சிட்டு தான் சுத்திட்டு இருக்கோம். இங்க ஏன்னா அந்த சாதனை மீது நமக்கு ஒரே பற்று வந்துடுது. அதனால ஒரு சாதனையை கையாண்டால் அது நம்மை எவ்வளவு தூரம் எடுத்து செல்லுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம இங்க ஆசிரமத்துக்கு வரதுக்கு பஸ்ல வரோம், நீங்க 2 பஸ் மாறி வரணும். ஒரு பஸ்ல ஏறி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் இடையில அடுத்த பஸ் ஏறணுமே தவிர, இந்த பஸ்ல எனக்கு உட்காந்துட்டு வர்றதுக்கு ஈஸியா இருக்குது, ஏசி பஸ்ஸா இருக்குதுன்னு சொல்லி அதே பஸ்ல உட்காந்துட்டோம்னா வர வேண்டிய இடத்துல போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம சேர முடியாது இந்த ஆசிரமத்துக்கு. அந்த மாதிரி பஸ் மாறி தான் வந்தாலும் வேற வழியே நின்றுட்டே வந்தா கூட அடுத்த பஸ் மாறி தான் வரணுங்கிற மாதிரி எப்படி இருக்கோ அதே போலத்தான் இங்க கர்ம காண்டம் பாதி தூரம் நம்மளை கூட்டிட்டு வந்தது. அதுக்கப்புறம் வேற பஸ் ஏறிதான் ஆகணும். கர்மனா, கர்மத்தினால் அமிர்தத்துவத்தை அடைய முடியாது. அமிர்தத்துவம் இங்கேயே வருது, மரணமற்ற வாழ்வு. பிரம்மத்தை கர்மத்தினால் அடைய முடியாது. அடுத்த சொல் ந பிரஜையா. பிரஜானா மகன், சந்ததிகள், ரிலேஷன்ஷிப், குழந்தைகள் எல்லாத்தையும் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். பிரஜையினால் பிரம்மத்தை அடைய முடியாது. சிலருக்கு குறை இருக்கும், ஐயோ நமக்கு பையன் இல்லையே, மகன் இல்லையே, ஸ்ரார்த்தம் எல்லாம் நமக்கு செய்யறதுக்கு யாருமே இல்லையே, மகன் இல்லையே சொல்லி சிலருக்கு குறை இருக்கும். அவருக்கெல்லாம் எல்லாம் குறை என்னன்னா, மேலோகத்துக்கு போகணும்னா நமக்கு பையன் ஸ்ரார்த்தம் பண்ணணும். ஆனா இந்த இடத்துல பிரம்மத்தை அடையிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. பிரஜையா, பிரஜையினால் பிரம்மத்தை அடைய முடியாது. அடுத்த சொல்லு தனேன. உபனிஷத்து இந்த இடத்துல நான் போடலையே, அப்போ உபனிஷத்துக்கே டவுட்டா, தனத்தினால அடைய முடியும்னு உபனிஷத்தே டவுட்டா அப்படின்னா இல்லை, அது முன்னாடி இருக்கிற நான் எடுத்து இங்கே போட்டுக்கணும். இல்லைன்னா அந்த 2 நாளையும் செய்தி கூட இங்கே போட்டுக்கலாம். நான் தனேனன்னு சொல்லி உபனிஷத்து எம்பசிஸே பண்ணுது. தனத்தினாலும் கண்டிப்பாக பொருளினாலும் பிரம்மத்தை அடைய முடியாது. கர்மத்தினாலும் பிரஜையினாலும் தனத்தினாலும் அடைய முடியாது. இதை போய் வெளியில சொன்ன யாராவது வீட்டுக்கு வாங்கினாங்க, பணம் இருந்தா உலகத்தையே வாங்கிடலாம்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் வாங்கிடலாம்னு சொல்லுவாங்க. ஆனா ஒன்னே உனக்கு பிரம்மத்தை தவிர தனேன, தனம்னா பணம், அந்த பணத்தினால் பிரம்மத்தை அடைய முடியாது. அப்ப எதனால் அடைய முடியும்? அதை ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் இதனாலதான் அடைய முடியும்னு ஏற்கனவே சொல்லியாச்சுன்னா, இங்க ஆசிரியர் அதோட இன்னொரு சாதனையும் சேர்த்து சொல்றாரு. அது தொடர்ந்து அந்த 3 சாதனையோடு இருந்தா தான் அந்த 3 சாதனையை செய்ய முடியும்னு சொல்றாரு. இந்த சாதனையை இந்த சாதனை பிரம்மத்தை அடைவது இல்லை. இந்த 3 சாதனைகளை நல்லா செய்யணும்னா கூட ஒரு சாதனை தேவை. தியாகேனைக்கு அமிர்தத்துவம் ஆனஸ்வரம். தியாகங்கிற சாதனையை சொல்றாரு. இதுவும் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் மாதிரி தான். இங்க தியாகம்னா எல்லாத்தையும் விட்டுறதுங்கிறது அர்த்தம் இல்லை. இந்த தியாகம்னா வைராகியத்தை கொடுக்குது. அப்ப ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் செய்யும் பொழுது ஒருவருடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா வைராகியத்துடன், சந்நியாசம், சாமிஜி கூட சொல்லுவாங்கல்ல, மனதளவில் சந்நியாசத்துடன் தியாகத்துடன் இருக்க வேண்டும். ஸ்ரவணம் பண்ற காலத்துல வைராக்கியம் இருக்கணும், மனனம் பண்ற காலத்துல வைராக்கியம் தொடர்ந்து இருக்கணும், நிதித்தியாசனம் பண்ற காலத்திலையும் வைராக்கியம் தொடர்ந்து இருக்கணும். சரி, நம்ம தான் வைராக்கியம் தானே, ஸ்ரவணம் பண்ணும்போது தான் நான் வச்சிருந்தானே, இப்ப நிதித்தியாசனம் பண்ணும்போது கொஞ்சம் விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி விட்டுவிடக்கூடாது. அதனால தியாகம், வைராக்கியம்,
சந்நியாச புத்தியுடன் தொடர்ந்து ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் செய்தாலே ஏகேனா சிலர் அமிர்தத்துவம் ஆனசிவு. அமிர்தத்துவம்னா மோக்ஷம், ஆனசிவுனா அடைந்தார்கள். கர்மத்தினாலும் பிரஜையினாலும் தனத்தினாலும் அடையாமல் தியாகம் என்ற ஒரு சாதனையை அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தி எப்பொழுது ஸ்ரவண மனன நிதித்தியாசன காலத்தில் அவர்கள் தியாகத்துடன் வாழ்ந்து அமிர்தத்துவத்தை அடைந்தார்கள். அடுத்த பாயிண்ட், அவர்கள் அடைந்த அமிர்தத்துவம் எப்படிப்பட்டது? பிரம்ம பிராப்தி லட்சணம் இங்கே விளக்கப்படுது. பரேணநாக்கம் நிகித்தம் குஹாயாம் விப்ராஜத்தை எத்யதையோ விஷந்தி. எத்தக விஷந்தி, எதினா சன்னியாசி. இந்த இடத்துல சாதகர்கள்னு எடுத்துக்கணும். தியாகம் யதிங்கிற 2 வார்த்தைகள் இங்க இருக்கிறதுனால சன்னியாசிக்கான மந்திரம் நம்ம ஃபர்ஸ்டே சொன்னா கர்மனான பிரஜையான்னு சொல்லி இதை சொல்லுவோம். அந்த பூர்வகமாக வச்சு சன்னியாசிகளை வரவேற்கிறதுக்காக சொல்ற இந்த மந்திரம் இது. விஷந்தின்னா அடைகின்றான். இந்த தியாகம் செய்து முயற்சி செய்தவன் அடைகின்றான். எதை அடைகின்றான்? எத் விப்ராஜத்தே, எந்த தத்துவமானது ஸ்வயமாக உணர்ந்து கொண்டிருக்கிறதோ. விப்ராஜத்தேனா ஷைன்ஸ், எந்த தத்துவமானது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறதோ அது எங்க இருக்குன்னா நிகித்தம் குஹாயாம். குஹானா இந்த ஹிருதய குகை, நிகித்தம்னா வெளிப்படுகின்றது. எந்த தத்துவமானது அவரவர்களின் மனதிலேயே ஸ்வயம் பிரகாசமாக சைத்தன்ய ஸ்வரூபமாக வெளிப்பட்டதோ அதை அவர்கள் அடைந்தார்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில ரொம்ப தூரம் பயணம் பண்ணி எதை அடைஞ்சோம்னா நம்முடைய ஆத்மாவை தான் அடைகிறோம். பயணம்னா எங்கேயோ போறதுங்கிறத ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கிற பயணத்தை மேற்கொண்டு நம்ம அடைவது நம்முடைய ஆத்ம தத்துவத்தை தான். நிகித்தம் குஹாயாம், மனதிற்குள் வெளிப்படுகின்ற, மனதிற்குள் இருக்கின்றன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்கு. மனதில் வெளிப்படுகின்ற அந்த தத்துவத்தை அடைகிறார்கள். அந்த ஆத்மா எதை காட்டிலும் மேலானது? பரேன நாக்கம். நாக்கம் என்றால் சொர்க்கம். பரேன நாக்கம்னா சொர்க்கத்தை காட்டிலும் மேலானது. இந்த நாக்கம்ங்கிற சொல்லு எப்படி வந்துச்சுன்னா கம்னா சான்ஸ்கிரிட்ல சுகம்னு அர்த்தம். அப்ப அக்கம்னா துக்கம், சுகம், அக்கம் துக்கம். அக்கம்னா சுகம் இல்லாதது, அக்கம்னா துக்கம். இந்த அக்கம் இல்லாத அக்கம் நாக்கம். அக்கம் ந வித்யதே இது நாக்கம். நாக்கம்னா எங்கு துக்கம் இல்லையோ அப்படிங்கிற பொருள். சொர்க்கத்துல துக்கம் இல்லைன்னு சொல்றாங்க. இல்லைன்னா தெரியாத அளவு அந்த சுகமானது துக்கத்தை மறைக்கிறது. எல்லாருமே சொர்க்கவாசிகளுக்கு கூட சம்சாரிகள் தான் சொல்லுவாங்க. ஆனா தான் சம்சாரிங்கிற துக்கம் வெளிப்படாம மேல இருக்கிற சுகமானது அதை மறைச்சிடுது. எல்லாருமே சம்சாரிகள் தான். ஆனா வெளி விஷயமான சுகம் சம்சாரத்தை மறைத்து விடுகிறது. ஆகவே சொர்க்கம் சுகபூமின்னு சொல்றாங்க. அதை காட்டிலும் பரேன மேலான. இதோட தாற்பயம் என்னன்னா அவர்கள் அடைகிற பிரயோஜனம் எல்லா பிரயோஜனத்தை காட்டிலும் மேலான பிரயோஜனம். அது சொர்க்கலோகமோ பிரம்மலோகமோ எந்தவித சுகத்தை அடைந்தாலும் இந்த ஆத்மாவை அடைகின்ற சுகம்தான் எல்லா சுகத்தை காட்டிலும் மேலானது. மற்ற சுகங்கள் எல்லாம் அந்த பொருள் இருக்கிற வரைக்கும், நாம் இருக்கிற வரைக்கும், இல்லைன்னா அந்த சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். ஒன்று பொருள் போயிடும், இல்லைன்னா நாம் போயிடுவோம், இல்லைன்னா அந்த சம்பந்தம் போயிடும். அதனால எதுவுமே அனித்தியம்ங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அனித்தியமான சுகத்தை காட்டிலும் மேலான ஆத்மாவை, ஆனந்த ஸ்வரூபத்தை அவர்கள் அடைகிறார்கள். அதுதான் பிரம்ம பிராப்தி. பிரம்மத்தை அடைதல், அமிர்தத்துவத்தை அடைதல் என்பது தன்னை அவர்கள் அடைந்து விடுகிறார்கள். யாரு? ஏகே. இந்த ஏகேல இன்னொரு நினைவு சான்ஸ்கிரிட்ல ஏகேனா ரேர், துர்லபம்னு அர்த்தம். மிக மிக குறைவானவர்கள், வெகு சிலர்னு அர்த்தம். துர்லபம், சிலர் அடைந்தார்கள். இப்ப ஏக்கம்ங்கிற சொல்லுக்கு ஏக்கம்னா ஒண்ணுன்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட்ல ஒண்ணுன்னு அர்த்தம். ஆனா அதுக்கு ஒரு ப்ளூராலிட்டி இருக்கு. இப்ப தமிழ்ல ஒண்ணுன்னு சொன்னோம்னா அது ப்ளூரல் இருக்காது. ஆனா சான்ஸ்கிரிட்ல ஒண்ணுன்னு சொன்னோம்னா ஏக்கா, ஏக்கேன்னு சொல்லி ஒரு ஒன்று, இரண்டு ஒன்று, பல ஒன்றுன்ற மாதிரி சொல்லுவாங்க.
அந்த ஏகேங்கிறது தான் இங்கே எடுத்திருக்கிறாங்க. அந்த பல ஒன்று தான். ஏகேனா ஒன்றினுடைய பன்மை. வெகு சிலர், மிக மிக குறைந்தவர்கள், விரலை வெட்டி வெண்ணிடலான்னு சொல்லுவோம்னா அந்த மாதிரி மிக மிக குறைந்தவர்கள். இதை கீதையில பகவான் சொல்றாரு, மனுஷியானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் எததி சித்தரே. 1000ல் ஒருத்தன் தான் இதுக்கு முயற்சி பண்றான். அந்த 1000ல் ஒருத்தன் முயற்சி பண்றதுலையும் அதுல 1000ல் ஒருத்தன் தான் இதை ஒழுங்கா அடையறான் அப்படின்னு சொல்லி, ஒழுங்கா போய் சேர வேண்டிய இடத்துல சேர்றான்னு சொல்லி பகவான் சொல்றாரு. இது துர்லபத்தை குறிக்கிறது. ஏன்னா யாருமே தியாகம் பண்றதுக்கு ரெடியாகவே இல்லை. எல்லாருக்குமே வாங்கிக்கணும் வச்சுக்கணும்னு தான் இருக்கே தவிர யாருமே விடுறதுக்கு அவ்வளோ சுலபமாக விட்டுறதோ இல்லை. அதை தியாகம் பண்றதுக்கு யாருமே ரெடியாகவும் இல்லை. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.